ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தட்டைப்பயிறு கடலப்பருப்பு போட்ட வடை மொறுன்னு இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். தட்டைப்பயிறு நான் முதல் நாளே ஊற வச்சுட்டேன். கடலப்பருப்பு காலையில் ஊற வச்சா கூட போதும், மதியத்துக்குள்ளே ஊறிடும். தட்டைப்பயிரும் கடலப்பருப்பையும் போட்டு 1-2 மிக்சியில் போட்டு இது பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு இது பண்ணி பிரட்டி வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு நைஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் போதும். அப்புறம் அதில் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் பொடியாக அரிஞ்சு, கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு, பச்சை மிளகா 2-3 போட்டு கட் பண்ணி போட்டு, அதில் முருங்கைத்தலை கூட கொஞ்சம் போடலாம், சிறுகீரை இருந்தால் கூட போடலாம். அதெல்லாம் கட் பண்ணி போட்டு அதை நல்லா அந்த குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த தட்டைப்பயிறு கடலப்பருப்பு கிரேவியில் இதில் அதை நல்லா போட்டு, அந்த வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பொடியாக இது பண்ணி சுரண்டி போட்டாலும் சரி, இல்லை பொடியாக அரிஞ்சு போட்டாலும் சரி போட்டுவிட்டு, அது தட்டைப்பயிறுனால நமக்கு ஒருத்தர் வயிறு சரியில்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நல்லது, பருப்பு வகையில் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. தட்டைப்பயிறு அதில் போட்டு குறகுறப்பாக இருக்கிறதில் போட்டு இந்த இஞ்சி பொடியாக நறுக்கிறது வெங்காயத்தோடு கட் பண்ணி போட்டு அதோடு போட்டு எல்லாம் நல்லா பிணைஞ்சி வச்சிடணும். வச்சுட்டு நல்லா லைட்டாக சோள மாவு, அதாவது மக்காச்சோள மாவு இருக்குது இல்லைங்களா, அது மொறு வரத்துக்காக நம்ம போடுறது. அந்த மக்காச்சோள மாவு போட்டுக்கணும். உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் பொடி வேணாலும் லைட்டாக போட்டுக்கலாம். கலர் வராது, இருந்தாலும் லைட்டாக மஞ்சள் பொடி வேணாலும் போட்டுக்கலாம், நல்லது. போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு பாருங்கள், பிரட்டி வச்சுருக்கோம். வச்சுட்டு நல்லா பிரட்டி வைங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைட்டாக சோடாப்பு கொஞ்சம் லைட்டாக போடுங்க. லைட்டாக கொஞ்சம் சோடாப்பு போட்டு வச்சுக்கிறீங்க. கொஞ்சம் எண்ணெய் உரியாது, கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் மொறுன்னு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். மொறுன்னு இருக்குங்க. பிரட்டி வச்சாச்சு. பிரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் சிறுகீரை, இந்த முருங்கைத்தலை நுனியில் இருக்குங்களே இளந்தலை, அதையும் போட்டு வச்சுக்கலாம். எல்லாம் பிரட்டி வச்சாச்சு. எண்ணெய் அடுப்பில் வச்சு, எண்ணெய் காஞ்ச உடனே சின்னதாக உருட்டிக்கோங்க. நல்ல மாவு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சோள மாவு, உப்பு, சோடாப்பு எல்லாம் நல்லா கலந்து நல்லா அதில் மாவில் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டு எண்ணெய் அடுப்பில் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. அளவாக ஊற்றினா போதும். எண்ணெய் அவ்வளோக்கு உரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எண்ணெய் ஓரளவுக்கு ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் சூடு ஏறினோடனே அதில் வடை மாதிரி ரவுண்டாக தட்டி, எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. தட்டி ரவுண்டாக தட்டி வடை மாதிரி தட்டி போட்டு எடுங்க. நல்லா ஓரளவுக்கு செவந்தோடனே எடுத்துருங்க. ஓரளவுக்கு செவந்தோடனே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மொறுன்னு ஆகிடும். மொறுன்னு ஆனோடனே நல்லா செவந்தோடனே ஓரளவுக்கு ரொம்ப தீய விட்றாதீங்க. ஓரளவுக்கு செவந்தோடனே எடுத்துருங்க. இது உடம்புக்கு நல்லதும் கூட, ஏன்னா கீரையெல்லாம் சேர்த்துறோம் இல்லையா, அதனால் உடம்புக்கு நல்லது. தட்டைப்பயிறு, கடலப்பருப்பு, முருங்கைத்தலை, சிறுகீரை எல்லாம் பொடியாக, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணி நல்லா போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து முறுப்பாக வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாயந்தரம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸு, டீ காஃபி சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மொறுன்னு இருக்குங்க. அந்த இது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துறோம் இல்லைங்களா, அதனால நல்லா மொறுன்னு இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். மக்களே, நான் சொல்லியிருக்கிற டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெயில் விட்டு போட்டு எடுங்க. ஒரு சின்ன வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னாவே போதும். ஓரளவுக்கு போட்டு எடுத்துடலாம். நிறையா போடணுங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 5 4 போட்டு எடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கலர் ஓரளவுக்கு நார்மல் கலர் தான் வரும். நம்ம கலர் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நல்ல உணவு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கா, அதை மட்டும் பார்த்தா போதும். கலர் ஒரு முக்கியமே கிடையாது. சாயந்தரம் 3 மணிக்கு மேலே டீ காஃபி சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா
பெரியவங்க இருந்தாலும் சரி ஓகே, யாருக்குமே டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் லைட்டாக சோடாப்பு, காரத்துக்கு மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க, வரமிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா ஒரு சிலருக்கு சேரும் சேராது. பச்சை மிளகா வேணுங்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க, வரமிளகா வேணுங்கிறவங்க வரமிளகா போட்டுக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ரெசிபி இது தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏற்கனவே சொல்லிட்டேன், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.